பஞ்சாப் கிங்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக 163 இலக்க 19.1 ஓவர்ல பீட் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு ஒட்டுமொத்தமா காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான். அதாவது 48 பாலுக்கு 55 அடிக்கணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல 13வது ஓவரையும் 15வது ஓவரையும் அழகா வீசி இருந்தாரு. அதாவது 3 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. மொத்தமா 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. செட்டில் ஆன பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேரையுமே எடுத்து பயமுறுத்தி இருக்கிறாரு. இங்கிருந்து கடைசியா 12 பாலுக்கு 16 அடிக்கணும். மனுஷன் 19வது ஓவர்ல 15 ரன்னை மொத்தமா கொடுத்துட்டாரு. ஆட்டத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. அதாவது ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா உயிருக்காக ஒருத்தர் போராடிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பல்ஸ் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. உடனே மேல ஏறதும் இறங்குதும் உயிர் போயிடுமா இருக்குமான்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படல. அந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு வெற்றி மேலையும் கீழையும் போய்கிட்டே இருந்துச்சு. 13வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் சண்டிகர்ல முல்லன்பூர் கிரவுண்ட்ல தான் இந்த போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது பாத்தீங்கன்னா ஷ்ரேயஸ் ஐயர் தான். அதாவது பஞ்சாப் கிங்ஸினுடைய கேப்டன். கொஞ்சம் கூட யோசிக்காம போலிங்க சூஸ் பண்ணிருக்கிறாரு. இதுக்கான ரீசனையும் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை எங்களுக்கு சேஸ் பண்றதுக்கான இலக்கை கொடுத்துட்டா அந்த இலக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை துரத்துறதுக்கான வழிமுறையை இந்த இடத்துல தான் நாங்க கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம நாங்க இந்த கிரவுண்ட்ல பிராக்டிஸ் மேட்ச்லாம் விளையாடணும். அப்போ விளையாடும் பொழுது எவ்வளவு பெரிய டார்கெட்டை கொடுத்தாலும் சேஸ் பண்றதுக்கு எளிமையா இருந்திருக்கு. ஆகையான காரணத்தினாலே இந்த முடிவை எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பேசின கில்லு, அதாவது குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன், இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இத பிச்சு 2 நாளா மழையில நனைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஈரப்பதமா இருக்கிறதுனால பேட்டிங் வந்தாலும் சரி போலிங் வந்தாலும் சரி எதுவுமே பிரச்சனை கிடையாது. திட்டத்தை சரியா செயல்படுத்தினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தாங்க. கில்லும் சரி சாய் சுதர்சனும் சரி இன்டர்நேஷனல்ல பயங்கரமா அடி வாங்கி இருக்கிறாங்க. T20ல இருந்து இவர் விலகி இருக்கிறாரு. சாய் சுதர்சன் டெஸ்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல எதையுமே பெருசா நிரூபிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க டீம் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறதை விட நமக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்கணும்னு விளையாடுறது தான் அதிகமாவே இருக்கும். அதுவும் இல்லாம எல்லா டீமுடைய ஓபனர்களும் 6 அடிச்சு ஆரம்பிச்சா இந்த 2 பேருமே எப்பொழுதுமே 4 அடிச்சு சாகடிப்பாங்க. சரி, இவர் மட்டும் தான் திறமையை நிரூபிக்கணும்னு பார்த்தா ஆப்போசிட்ல வந்த பவுலர் இன்டர்நேஷனல் பவுலர், இந்தியாவோட தரம் வாய்ந்த ஒரு பவுலர் ஹர்ஷித் சிங் தான். இவரையும் போட்டு பொளந்துட்டாங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல. ஆகையினால இவரும் நிரூபிக்கணும் தான் தனக்கான ஓவரையும் வீசுவாரு. அந்த வகையில வீசும் பொழுது 9 ரன் கிடைச்சது. ஒரு பவுண்டரி மட்டும் அடிச்சிருந்தாங்க. யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அழகா நகர்ந்து போச்சு. அடுத்ததா வந்தாரு பாட்லெட். பாவம் பார்க்க அடிக்கிறாங்க. லெப்ட் ரைட்னு சொல்லிட்டு கில்லு 3-4 டிரைவ்லயே அடிக்கிறாரு. அதே ஃபார்மோட விளையாடின கில்லும் சாய் சுதர்சனும் ஆளுக்கு ஒரு பவுண்டரி அடிக்கிறாங்க. ஹர்ஷித் சிங் ஓவர்ல 7 அடி இருக்கிற யான்சன் அடுத்த ஓவர்ல சாய் சுதர்சனுக்கு மொத்தமாவே 7.5 மாறி இருக்கிறாரு. 2 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு. 11 ரன் அடிச்சு வச்சிருந்த சாய் சுதர்சனை ஃப்ரண்ட் புட் ஆட வச்சு அழகா மிடான்ல கேட்ச் கொடுக்க வச்சு பெவிலியனுக்கு அனுப்பிட்டாரு. நெக்ஸ்ட் ஓவர் விஜய்குமார் வைஷாக் பவர் பிளேல பட்லரும் கில்லும் ஆளுக்கு ஒரு பவுண்டரி இவருடைய ஓவர்ல அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்த யான்சன் 7 ரன் மட்டும் தான் கொடுக்கிறாரு. பவர் பிளேல மொத்தமா 6 ஓவருக்கு 54 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்கிறாங்க. தரமான ஸ்கோர் தான். இந்த ஸ்கோரை கையில வச்சுக்கிட்டு ஒரு விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து அதிரடியா ஆட ட்ரை பண்ணலாம். அப்படி ஆடி இருந்தா யாருக்குமே எந்த ஒரு பிரஷருமே இருந்திருக்காது. ஆனா 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 30 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா 7வது ஓவர்ல இருந்து 9வது ஓவர் வரைக்கும் சாஹல் ஒரு ஓவரை வீசியிருக்கிறாரு. பாட்லெட் ஒரு ஓவரை வீசியிருக்கிறாரு. விஜய்குமார் வைஷாக் ஒரு ஓவரை வீசியிருக்கிறாரு. இந்த 3 ஓவர்ல மட்டும் 22 ரன் கிடைச்சிருக்கிறது. அதுலயும் விஜய்குமார் வைஷாக் மட்டும் 11 ரன் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல திட்டத்தை சரியா செயல்படுத்துறது தான் கில்லோட வேலைன்னு சொல்லிட்டு கில்லே சொல்லி இருந்தாரு. ஆனா கில்லு சரியா செயல்படுத்தல. இந்த இடத்துல ஷ்ரேயஸ் ஐயர் தான் பக்காவா செயல்படுத்தி இருக்கிறாரு. பக்கா கேப்டன் மெட்டீரியல் அது ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் தான். கடைசியா லாஸ்ட் ஓவர்ல சாஹலுக்கிட்டே கொடுக்குறாரு. 10வது ஓவர்ல 8 ரன் மட்டும் தான் கொடுக்குறாரு. இந்த இடத்துல நிறைய டாட் பால் இந்த 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவருக்குள்ளார கண்டிப்பா அடிக்கணும்ன்ற முயற்சி 2 பேருக்குமே உள்ளுக்குள்ளார ஏற்பட்டு போயிடுச்சு. அதாவது பட்லர் வந்தாலும் அடிக்கணும், கில் வந்தாலும் அடிக்கணும். அதனால சாஹல் அடிக்கணும் ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது இன்டென்ட் கரெக்டா தான் இருந்தது. ஆனா டிஸ்டன்ஸ் கிடைக்கல. 29 பாலுக்கு 37 ரன் 6-4 அடிச்சு வச்சிருந்த கில்லும் அந்த இடத்துல காலி. அதுவும் பிரஷர்லயே காலியா இருக்கிறாரு. 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 84 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்துட்டாங்க. இது நல்ல ஸ்கோர். இங்கிருந்து எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்காம அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா 200 நெட்டி இருக்கலாம், இல்ல 180 நெட்டி இருக்கலாம். ஆனா எதுவுமே நடக்கல. அடுத்த 5 ஓவர்லயாவது அடிக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 30 பால்ல 44 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பக்கா கேப்டன் மெட்டீரியல் அப்படின்னு ஷ்ரேயஸ் ஐயரை சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? லாஸ்ட் 10 ஓவர்ல 5 ஓவருக்கு 5 டிஃபரண்ட் பவுலரை யூஸ் பண்ணிட்டு கடைசி 5 ஓவருக்கு டிஃபரண்ட் 5 பவுலரை யூஸ் பண்ணிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் யான்சன் வந்தாரு, 5 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஹர்ஷித் சிங் 15வது ஓவர்ல ஒரு 4 9 ரன் கொடுத்திருந்தாரு. பாட்லெட் 12வது ஓவர்ல ஒரு 6 9 ரன் கொடுத்திருந்தாரு.
சாகல் மட்டும் இந்த இடத்துல 6-4 சொல்லிட்டு 13 ரன்னை கொடுத்திருக்கிறாரு. இடையில 14வது ஓவர் தான் மிகப்பெரிய மாற்றமே. விஜய்குமார் வைஷாக் உள்ள வந்து என்ன பண்ணாருன்னா பவுண்டரி கூட கொடுக்கல, ஓட ஓட அடிக்கிறாங்க. அதாவது 2 ரன் மட்டும் தான் ஓடுறாங்களே, அப்படி ஓடி ஓடி ஆத்து போச்சு. பிலிப்ஸ் ஒரு முடிவு வந்துட்டாரு, கண்டிப்பா இவனுடைய கடைசி பால நம்ம அடிச்சே ஆகணும். அப்படி அடிக்க ட்ரை பண்ணி ஆஃப் சைட்ல ஸ்ட்ரைட்ல கேட்ச் கொடுத்துட்டு 25 ரன்ல காலி ஆயிட்டாரு. இவர் பட்லரோட 27 பாலுக்கு 36 ரன் பார்ட்னர்ஷிப்பா போட்டிருந்தாரு. மொத்தமா 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 128 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து எல்லா இடத்துலயுமே 5-5 ஓவருக்கு சரியான ஒரு ஸ்கோரை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கடைசி 5 ஓவர்ல ஒரு 60 ரன் 70 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பா 190 ரன் கிடைச்சிருக்கும். ஈஸியா குஜராத் டைட்டன்ஸும் வின் பண்ணிருக்கலாம். இங்க பட்லர் மட்டும் 1 டவுன்ல இருந்து தனிப்பட்ட முறையில எப்படியாச்சும் ரன்னை பெருசா சேர்க்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியவே முடியல. எல்லாருமே டாட் வைக்கிறாங்க. யான்சன் வீசினா டாட் போடுறாரு, இன்னொரு பக்கம் பாட்லர் வீசினாலும் டாட் போடுறாரு, விஜய்குமார் வைஷாக்கும் டாட் போடுறாரு. எக்ஸ்பென்சிவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித் சிங் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. 16வது ஓவரை சஹால் தான் வீசுறாரு. அந்த ஓவர்ல 2 ரன் மட்டும் தான் கொடுக்குறாரு. ஆனா இங்க பட்லர் ரொம்ப நேரமா போராடிக்கிட்டு இருந்தார்ல, 33 பாலுக்கு 38 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. இங்க இருந்து தான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அதிரடியா ஆடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு போல. வந்த உடனே அவருக்கு தூக்கி போட்டு அவரையும் விக்கெட் எடுத்துட்டாங்க. 3-4 2-6 அவரும் காலி ஆயிட்டாரு. சஹால் இந்த இடத்துலயே தன்னுடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 28 ரன் கொடுத்துட்டு 2 விக்கெட்டை எடுத்துட்டு இம்பாக்ட் பிளேயரா பிரியன்ஷ் ஆர்யாவை உள்ள வர வச்சுட்டு அவர் வெளியே போயிட்டாரு. நெக்ஸ்ட் யான்சன் தன்னுடைய 17வது ஓவர்ல 6 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. தனியா பிரிச்சு பார்க்கணும். 24 பால்ல இந்த இடத்துல 14 சிங்கிள், 8 பால் டாட், ஒரு 4 ஒரு டிக். இதன் மூலமா 20 ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் பாட்லெட் அவரும் 7 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. 18வது ஓவர்ல 4 ஓவருக்கு 36 ரன் விட்டு கொடுத்து எக்ஸ்பென்சிவாலாம் இல்ல, எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. அது மட்டும் தான் பிரச்சனை. நெக்ஸ்ட் விஜய்குமார் வைஷாக், இவர் தான் இந்த மேட்சோட ஹீரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்ல வாஷிங்டன் சுந்தர காலி பண்ணாரு, லாஸ்ட் பால்ல ஷாருக்கான காலி பண்ணாரு. இவங்க 2 பேரையும் காலி பண்ணி மொத்தமா 4 ஓவருக்கு 33 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. உச்சபட்சமா எடுத்திருக்கிற விக்கெட் வந்து இவரது மட்டும் தான். ஏன்னா இவர் 3 விக்கெட், சஹால் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. லாஸ்ட் ஓவர்ல வழக்கம் போல நம்ம தலைவன் இன்டர்நேஷனல் பவுலர் ஹாசிப் சிங் 6 எக்ஸ்ட்ராவா போட்டு ஒரு பவுண்டரி கொடுத்து 12 ரன் விட்டு கொடுத்து 162 ரன் அடிக்க வச்சு 163 டார்கெட்டை வாங்கி இருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இந்த இடத்துல கடைசியா நாம சொன்ன மாதிரி தான் 5 ஓவர் டிஃபரண்ட் பவுலரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்லோயர் பவுன்சர் மட்டும் தான் போட்டிருக்காங்க கடைசி 5 ஓவர்ல. குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர்கள் அதாவது அதிரடியா விளையாடணும் அப்படின்ற ஒரு ட்ரைக்கு வரும்போது மட்டும் தான் எல்லாருமே பாலை தூக்கி கேட்ச கொடுத்துட்டு பெவிலியன் போயிட்டாங்க. இவர் சரியா போட்டாரு, அவரு சரியா போட்டாருன்றத விட இந்த இடத்துல கேப்டன் நாக்னே சொல்லலாம். ஏன்னா இவர் சொல்லதான் ஒவ்வொரு திட்டமும் செயல்பட்டு இருக்கும். அதன் மூலமா இதை டீம் ஒர்க்னே சொல்ல முடியும். குஜராத் டைட்டன்ஸ் பக்கமும் நல்ல திறமையான பவுலர்கள்லாம் இருக்கிறாங்க. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷித் கான், வாஷிங்டன் சுந்தர், சொல்ல முடியாது. என்ன வேணாலும் மிராக்கல் பண்ணலாம் தான் நாமளும் நினைச்சோம். அந்த மாதிரி தான் அவங்களும் தங்களுடைய வேடிக்கையை காட்டினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சிராஜ் தான் வீசுறாரு. ஆனா வந்த பேட்ஸ்மேன் பிரியன்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங் 2 பேருமே அன்கேப்டு பிளேயர் தான். ஆனா எமர்ஜிங்கான பிளேயர். இதுல பிரியன்ஷ் ஆர்யாவெல்லாம் விட்டுட்டா பொழந்து தள்ளிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் தடுமாறினாரு, அதாவது 6 அடிச்சுட்டாரு, ஒரு ரன் அடிச்சு சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிட்டு 2வது ஓவர்ல ரபாடா கிட்ட கொடியை நாட்டிட்டு போயிட்டாரு. அவருடைய பிளான் என்னன்னா உடம்புக்கு நேரம் பால போட்டு அவரை சுத்த விடாம அவுட் எடுத்துதான் பெரிய விஷயமே. இதுல ஃபர்ஸ்ட் ஓவர்ல சிராஜ் 7 ரன் கொடுத்தாரு, 2வது ஓவர்ல ரபாடா 3 ரன் கொடுத்தாரு. பரவாயில்லையே, அவங்கள மாதிரியே வீசுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துருச்சு. ஆனா 3வது ஓவர்ல வந்த சிராஜ் 8 ரன் கொடுத்து காமாதான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. திரும்ப வந்த ரபாடா 4வது ஓவர்ல பிரப்சிம்ரன் சிங் 2 6 அடிக்கிறாரு, கனோலி 1 6 அடிக்கிறாரு. மொத்தமா அந்த ஓவர்ல மட்டும் 19 ரன் கிடைக்குது. அடுத்ததா புதுசா வந்த அசோக் சர்மா இப்பதான் டெபியூ மேட்ச், அவரை 6-4 அடிச்சு 13 ரன் அடிக்கிறாங்க. ரஷித் கான் பவர் பிளேல ஒரு ஓவரை வீசி 5 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. மொத்தமா பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்கு 55 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ஆனா இதே இடத்துல அங்க குஜராத் டைட்டன்ஸ் 54 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க. பரவாயில்ல, சேமா தான் போகுது. நெக்ஸ்ட் நடந்தது சேமா தான் நடந்திருக்கு. அவங்க 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 30 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் 24 பால்ல 31 ரன் அடிச்சிருக்காங்க. பிளான் பண்ணி கரெக்டா கில் வந்து யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் கிட்ட கொடுத்துட்டு 2 ஓவருக்கு 18 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ரஷித் கான் கிட்ட கொடுத்தாரு, 2 ஓவருக்கு 13 ரன் கொடுத்திருக்காரு. இதுலயே 10வது ஓவர்ல ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதாவது பிரப்சிம்ரன் சிங் 24 பாலுக்கு 37 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. அதுவும் இல்லாம கனோலியோட 47 பாலுக்கு 77 ரன் பார்ட்னர்ஷிப்பா போட்டு வச்சிருந்தாரு. ஆக மொத்தம் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 86 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. இதே நிலைமையில குஜராத் டைட்டன்ஸ் 84 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. சேமா தான் இருக்குது. 60 பாலுக்கு 77 அடிக்கணும். 16வது ஓவர்ல அசோக் சர்மா வந்தாரு, டெபியூ பிளேயர்னு சொன்னோம்ல. அவர் கூட ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஸ்ரேயஸ் ஐயருக்கு வீக்னஸான பால் எது? பவுன்ஸ் பால் தான்.
சரி இவரை பவுன்ஸ் பாலை வச்சு தூக்கிடலாம்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல. மனுஷன் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியல. 2 பவுன்ஸ் வச்சாங்க, ரெண்டுமே பின்னாடி பக்கமா 6 போகுது. அடுத்ததா கனோலி வந்தாரு, அவரு போயிட்டு வாஷிங்டன் சுந்தர் ஓவர்ல ஒரு 6 அடிக்கிறாரு. மொத்தமா இந்த 2 ஓவர்ல மட்டுமே 22 ரன் கிடைச்சது. இங்க போய் முடிஞ்சு போச்சு. 48 பாலுக்கு 55 அடிக்கணும். இதெல்லாம் ஒரு மேட்டரா? இப்ப இருக்கிற கிரிக்கெட் ஃபார்மேட்ல அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருவாங்க சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணலாம்னு தோணி இருக்கும். ஆனா அப்படிலாம் ஆஃப் பண்ணிருக்க கூடாது. இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தர் வர வச்சிருக்காங்கல்ல, பிரசித் கிருஷ்ணா, இவர் இம்பாக்ட உருவாக்கிட்டாரு. அதாவது 13வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல ஷேயஸ் ஐயரை காலி பண்ணாரு. இந்த இடத்துல 3 ரன் மட்டும் தான் அந்த ஓவர்ல கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து வதோராவை காலி பண்ணாரு. அதுக்கப்புறமா திரும்ப வந்த பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பினிஷர் ரோல்ல விளையாடுற சுஷாந்த் சிங் காலி, ஸ்டோனிஸ் ஒரு டக் அவுட், 2 விக்கெட் இங்கே காலி, அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் காலி, மொத்தமா 3 விக்கெட். இவர் 2 ஓவருக்கு 6 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மொத்தமா 3 ஓவருக்கு 13 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இங்க இருந்து 30 பாலுக்கு 42 ரன் தேவை. ஆட்டமே மாறி போச்சு.